குங்குமப்பூ தைராய்டு பிரச்சனைகள் உள்ளவர்களின் மனநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்த இரவு ஊற வைத்து குங்குமப்பூவை காலை எழுந்தவுடன் சாப்பிடும் பழக்கம் உதவும். தைராய்டு உள்ளவர்களின் உடல் எடை அதிகரிப்பு சிக்கலுக்கு கேசரி பாத் அல்லது காய்கறி உப்மாவில் குங்குமப்பூவை சேர்த்து சாப்பிடுவது நல்லது. நல்ல அளவு கால்சியம் மற்றும் புரதத்தை பெற இரவு தூங்க செல்லும் முன் ஒரு கிளாஸ் குங்குமப்பூ பால் குடித்து வரலாம். வாழைப்பழம் தைராய்டு சிக்கல் உள்ளவர்கள் நாளொன்றுக்கு ஒரு வாழைப்பழம் தயக்கமின்றி எடுத்துக்கொள்ளலாம் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். உடலில் T3 ஆகஸ்ட் செயல்படுத்துவதற்கும் மாற்றுவதற்கும் அயோடின் அவசியம். வாழைப்பழம் இயற்கையாகவே அயோடின் நிறைந்த மூலமாக இருப்பதால் தைராய்டு பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது. கொள்ளு தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான பயிராக இருக்கும் கொள்ளு தைராய்டு பிரச்சனைகளை சரிசெய்ய மிகவும் உதவுகிறது. இதில் புரோட்டீன், இரும்பு, துத்தநாகம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இவை தைராய்டின் சிறந்த செயல்பாட்டிற்கு உதவும் வகையில் உற்பத்தி செய்யவும் செயலற்ற இயற்கையான ஆக மாற்றுகின்றன. எனவே வாரத்திற்கு 2 முதல் 3 வரை முறை உணவில் கொள்ளு சேர்த்துக் கொள்வது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு நன்மை. பூசணி விதைகள் தைராய்டு சிக்கல் உள்ளவர்களுக்கு மற்றொரு சூப்பர் ஃபுட் பூசணி விதைகள் ஆகும். ஒரு அவுன்ஸ் உலர்ந்த பூசணி விதைகளை நாள் தவறாமல் சாப்பிடுவது தினசரி ஜிங்க் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறந்த வழி. இது தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அவசியமான ஒரு கனிமம் ஜிங்க் என்பது குறிப்பிடத்தக்கது. முழு தானியங்கள் சீரான தைராய்டு அளவை பெற முழு தானியங்களில் நிறைந்து காணப்படும் அயோடின், தாமிரம், மெக்னீசியம் மற்றும் பி குரூப் வைட்டமின்கள் உதவுகின்றன. தவிர நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருக்க முழு தானியங்கள் உதவுகின்றன.